கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் கூட நாம் அந்தி கிறிஸ்துவை குறித்து வசனத்தில் தியானிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பான். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவினுடைய காரியங்கள் இப்படியே வேதம் சொல்கின்றது. என்னவென்றால், அவன் தேவ ஆலயத்தில் தேவனைப் போல் உட்கார்ந்து தேவனுக்குரிய மகிமையெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு உலகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதன் தான் அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து எப்போது வருவான், அவன் எந்த தேசத்திலிருந்து வருவான் என்று உலக மக்கள் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவன் நாட்களில் ஒரு முத்திரை போடப்படும். வலது கையிலாவது அல்லது நெற்றியிலாவது ஒரு முத்திரை போடுவான். அவர்கள்தான் விற்கவும் வாங்கவும் முடியும், மற்றவர்கள் விற்கவும் வாங்கவும் முடியாது. அந்த நாட்களில் அநேகர்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்களை அந்த மனிதனால் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அநேகரை அவன் சிறைப்படுத்துவான் என்றும் வேதம் சொல்கின்றது. அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் தான் அந்த அந்தி கிறிஸ்துவ நாட்களில் சிக்கிக்கொள்ளுவார்கள். இப்படியா வேதம் சொல்கின்றது. அவன் எங்கிருந்து வருவான் என்றால், அவன் யூதர்களிடத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்பது ஒரு சாரருடைய கருத்து. மற்றொரு சாரருடைய கருத்து என்னவென்றால், மாம்சத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போனவர்கள் யூதர்கள். ஆகையால் யூதர்கள் மத்தியில்தான் வருவார் என்பது இன்னொரு கருத்து. அல்ல, கிறிஸ்தவர்களிடத்தில்தான் எழும்ப வேண்டும். ஏனென்றால் அவன் பெயரே அந்தி கிறிஸ்து என்று மற்றவர்களுடைய கருத்து. இதைப்போல் பல குழப்பங்கள் மத்தியில் அவனை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அநேகர் இதோ இங்கே அந்தி கிறிஸ்து இருக்கிறான், அங்கே இருக்கிறான் என்றும் சொல்லுகிறதுண்டு. அநேகர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இது போப் மார்க்கம் தான் இந்த அந்தி கிறிஸ்துவாக இருக்கும், அல்லது அமெரிக்காவில் தான் அந்தி கிறிஸ்து வருவான், அல்லது ரஷ்யாவில் தான் அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்று அநேகருடைய கருத்துகள். இந்த கருத்துக்கள் ஒரு புறம் இருந்தாலும் வேதம் என்ன சொல்கிறது என்றால், பிரியமானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்து யாராக வர வேண்டும் என்றால், எங்கு வர வேண்டும் என்றால், யூதர்கள் இன்னும் இயேசுவை மனிதகுமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மனிதகுமாரனாக ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மனுஷகுமாரன் மெஸ்ஸியா இன்னும் வரவில்லை, அவர் வந்தாரானால் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுவித்து கட்டுவார் என்றும், இப்போது இருக்கிற அந்த எருசலேமில் அவர் உட்கார்ந்து தேசத்தை ஆளுகை செய்வார் என்றும், அவர் வந்து விட்டால் எல்லா உலகமும் எருசலேமுக்கு அடிமையாகிவிடும், அப்போது நாங்கள் உலகத்தை ஆளுவோம் என்றும் யூதர்கள் நினைத்து கொண்டு அவரை புறக்கணித்து விட்டார்கள். ஆகையால் அவர்கள் மத்தியில்தான் அந்தி கிறிஸ்து வர வேண்டும், எழும்ப வேண்டும். இந்த அந்தி கிறிஸ்துவின் காரியம் என்பது அவர்களுக்காகத்தான் என்பது வேதத்தில் ஒருபுறம் இருக்கின்றது. அந்த அந்தி கிறிஸ்து எப்படி அந்த எருசலேமில் வந்து ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், எப்படி அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றால், 3 பேருடைய சமாதானத்தினால் இது ஒரு பொய்யான சமாதானம் உருவாக்கி எருசலேமில் ஒரு ஆலயத்தை கட்டுவார்கள். இந்த 3 பேர் யார் என்றால், இந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள். இவர்களை வைத்து இவர்களுக்கான ஒரு பொருளாதார தலைவர், ஒரு அரசியல் தலைவர், ஒரு மத தலைவர் என ஏற்படுத்தி இவர்களை வைத்து தான் அந்தி கிறிஸ்து இந்த காரியத்தை செய்வான். இந்த 3 தலைவர்கள் எருசலேமில் எல்லாம் ஒன்று கூடி, எருசலேமில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் ஒன்று கூடி ஒரு பொய்யான சமாதானத்தை உருவாக்கி எல்லாருடைய பார்வைக்கும் எருசலேமில் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும், அந்த ஆலயத்தில் மீண்டும் பலி செலுத்த வேண்டும் என்று இந்த காரியங்களுக்காக அவர்கள் முற்படுவார்கள். இந்த காரியங்கள் நடந்தேறும்போது தான் யூதர்களுக்கு புரியும், இது அவன் ஆலயத்தில் உட்கார்ந்து, ஆலயத்தில் தேவனைப் போல் உட்கார்ந்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை எனக்கு செலுத்துங்கள் என்றும், ஆலயத்தில் அருவருப்பான பலிகளை இடும்போது தான் இஸ்ரவேலர்களுக்கு கண் திறக்கப்பட்டு அவர்கள் நாம் எதிர்பார்த்த மெசியா இவன் அல்ல என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த இடத்தில் ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் அது சாதாரணமாக அங்கே கட்ட முடியாது. ஏனென்றால் ஆலயம் இருந்த ஒரு பகுதியில்
இஸ்லாமியர்களுக்கான மசூதி உள்ளது. அந்த மசூதியை இடித்து கட்ட வேண்டும் என்றால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆகையால் தான் இந்த 3 பேருடைய சமாதானத்தோடு இவர்கள் அங்கு ஆலயம் கட்ட வேண்டும். அதற்காக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உலகம் முழுவதும் பெரிய ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரியங்கள் என்றால், ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்ற காரியத்தை உருவாக்கி, இதை யார் உருவாக்கினார்கள் என்றால் போப் மார்க்கம் இதை உருவாக்கி இருக்கின்றது. போப் மார்க்கம் உருவாக்கி இந்த ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்று உருவாக்கி இன்றைக்கு அதை பாதி நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிறிஸ்துவ நாடான ஜெர்மனியில் பெர்லின் நகரத்தில் எஸ்டி பீட்டர் சர்ச் ஒன்று இருந்தது. அந்த இடத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் 3 ஆலயங்களை எழுப்பி இருக்கிறார்கள். ஒன்று மசூதி, இன்னொன்று சினாகாக், இன்னொன்று சர்ச். இந்த 3 பேரும் ஒரே இடத்தில் வந்து ஒரே இடத்திலிருந்து அவர்கள் ஆராதனை செய்துவிட்டு ஒருத்தரை ஒருவர் பார்க்க வேண்டும், ஒரு சமாதானம் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த போப் மார்க்கமும் இன்னொரு மார்க்கம் இருக்கின்றது, ஒய்கே மேனு என்ற ஒரு மார்க்கம் இருக்கின்றது. இந்த ஸ்தாபனமும் சேர்ந்துதான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த காரியங்கள் உலகம் முழுவதும் 3/4 பாகம் நிறைவேறிவிட்டது. அதேபோல் இஸ்லாமிய நாடு என்று சொல்லத்தக்கதான அரபு தேசத்தில் கூட ஒரு இடத்தில் 3 ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் 3 பேரும் வந்து ஒருவர் இஸ்லாமியர் தொழுகைக்கு போகிறார், அடுத்து யூதர்கள் சினாகாக் அந்த ஆலயத்திற்கு போகிறார்கள், கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கராச்சியில் கூட ஒரு பெரிய சிலுவை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதை நாம் பார்க்க முடியும். இது எல்லாம் இந்த 3 பேருடைய காரியத்தினால் நடந்து கொண்டிருக்கிறது. யார் யார் என்றால் போப் மார்க்கத்தின் வழியாகவும் ஒய்கே மேனு என்ற இந்த ஸ்தாபனங்கள் மூலமாக இந்த உலகம் முழுவதும் இந்த ஒரு பொய்யான சமாதானத்தை உருவாக்கி நாம் ஒரே நாடாக இருப்போம், ஒரே பேச்சாக இருப்போம் என்று அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். இந்த ஸ்தாபனங்களை பற்றி அடுத்து 666 என்ற பாகத்தில் நாம் முழுவதாக பார்ப்போம். இப்போது இவர்கள் இப்படியாய் ஒரு பொய்யான சமாதானத்தை உருவாக்கி பொருளாதாரத்திற்கு ஒரு தலைவரையும் மதத்திற்கு ஒரு தலைவரையும் இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக அவர்களுக்கு இந்த 3 ரிலிஜனில் இருந்து 3 மதத்தில் இருந்து 3 தலைவர்களை ஏற்படுத்தி ஒரு பொய்யான சமாதானத்தை வைத்து எருசலேமில் ஆலயம் கட்டி விடுவார்கள். கட்டிவிட்டு அவர்கள் ஆளுகை செய்யும் போது தான் யூதர்களுக்கு கண்கள் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆலயம் கட்டப்படும் போது சபை இங்கு இருக்காது, பூமியில் இருக்காது, அது பரலோகத்திற்கு சென்றுவிடும். இப்படியாக வேதமும் சொல்கின்றது. அநேகருடைய பரிசுத்தவங்களுடைய பார்வையும் இப்படித்தான் இருக்கின்றது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அன்றைக்கு ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுவார்கள். அந்த பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் போது அவர்கள் உணரும் போது அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அப்போது அங்கு என்ன நடக்கும் என்றால் மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகிவிடும். அவர்கள் அதில் சிக்கிக்கொண்டு அந்த வேதனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உலக ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் இந்த காரியங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும், அனைத்து ஊழியர்களும், அனைத்து ஜனங்களின் பார்வைகளும் எங்கிருக்கிறது என்றால் எங்கோ ஒரு நாள் கடைசி நாட்களில் வருவான் என்று இப்படியாய் அவனை கடைசி நாட்களில் வருவான் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வஞ்சகமான வாழ்க்கை, வஞ்சகமானது கிறிஸ்தவம். ஏனென்றால் வேதம் சொல்கின்றது. நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த காலத்திலே யோவான் இப்படியே எழுதியிருக்கிறார், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்களாம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது இல்லது உலக பார்வையில் அந்தி கிறிஸ்து ஒருவன் வருவான் என்றுதான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இங்கு வேதம் சொல்கின்றது அநேக அந்தி கிறிஸ்துகள் வருவார்கள் என்று. இந்த வேதத்தை நாம் பார்க்கும்போது இந்த அநேக அந்தி கிறிஸ்துகள் இப்போது எங்கு இருக்கிறார்கள், யாரிடத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலிருந்து தியானிப்போமானால் நாம் சரியாக அதை புரிந்து கொள்ள முடியும். என்றைக்கு எப்பொழுது இந்த உலகத்தில் தேவனுடைய சபை ஆரம்பிக்கப்பட்டதோ
தேவனுடைய மனிதன், தேவன் மனிதனை உண்டாக்கி அந்த மனிதரை தன்னோடு கூட வாழ, தன்னோடு கூட இருக்க அவர் உருவாக்கினாரோ, அன்றைக்கே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த மனிதர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாம் நன்றாக பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவர்களை புசிக்க வேண்டாம் என்று சொன்னபோது, நீங்கள் புசிக்கலாம் என்று சொன்னது யார் என்றால் வலு சர்ப்பம். இந்த உலகத்தில் கிரியை செய்கிறது 3 ஆவிகள். இந்த 3 ஆவிகள் கள்ள கிறிஸ்துவின் ஆவிகள். இந்த அந்தி கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்படுகிறோம் அல்லவா, அவனுக்கு இந்த 3 ஆவிகளும் இந்த பூமியில் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் அந்த ஆதாமை ஏமாற்றியது வலு சர்ப்பம். இன்றைக்கு சபையை ஏமாற்றி கொண்டிருப்பது கள்ள தீர்க்கதரிசி. வருகிற நாட்களில் யூதர்கள் இடத்தில் எழும்ப போகிறவன் மிருகம். இது யூதர்கள் மத்தியில் வரப்போகிற மிருகம், வலு சர்ப்பம். இப்படியாய் வேதம் அவனுக்கு அநேக பெயர்கள் வைத்திருக்கிறது. இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள். யார் இந்த அந்தி கிறிஸ்துகள்? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு என்ன சொல்கிறார்? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். யார் இந்த ஓநாய்கள்? ஓநாய் என்பது மிருகத்தில் ஒரு கொடூரமான விலங்கு. இந்த விலங்குகளிலே அநேக விலங்குகள் மற்ற விலங்குகளை அடிக்கும்போது அடித்து உயிரை எடுத்து அந்த சரீரத்தை தின்றுவிட்டு போகும். ஆனால் இந்த ஓநாய் என்பது அப்படியல்ல. மிருகம் உயிரோடு இருக்கும்போது அது வயிற்று பாகத்தை கிழித்து அதற்கு தேவையான ஆகாரத்தை தின்றுவிட்டு போய்விடும். ஆனால் அந்த மிருகம் சாகாது, அது கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டிருக்கும். இப்படியா இந்த கொடிய மிருகத்தை குறித்து வேதம் சொல்கின்றது. இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் பார்த்தோம் அல்லவா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆலயத்தில் தன்னை தேவன் போல் காட்டுவான் என்று எப்படி பார்ப்போம்? பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, அதில் தேவ பிரசன்னம் மாத்திரம் உண்டு. ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை தான் போவார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள ஆலயங்களில் எப்போது வேண்டுமானாலும் ஊழியர்கள் அங்கு போகிறார்கள். வேறு யாரும் அங்கு போகக்கூடாது. போனால் திட்டுவார்கள். அங்கு அவர்கள் போலாம், மற்றவர்கள் போகக்கூடாது என்பது யார் சொன்னது? ஆலயம் என்ற காரியமே இல்லாத போது இவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு அதில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று ஃபுல்ஃபிட் என்று வைத்துவிட்டு இதில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் மாத்திரம் போக வேண்டும், மற்றவர்கள் விசுவாசிகள் போகக்கூடாது என்று சொல்லி இந்த ஆலயம் இல்லாத இந்த காலத்தில் ஆலயத்தை எழுப்பிவிட்டு ஆலயத்தில் நாங்கள் தான் என்று அதன் முதன்மையான இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவர்கள். ஏனென்றால் அந்த இன்றைக்கு இருக்கிற ஆலயங்களில் அந்த இடத்தில் யாரும் போக விட மாட்டார்கள். போனால் அவர்களை சாத்தானே என்று சொல்லி கூட கீழே அனுப்பிவிடுவார்கள். ஆனால் இவர்கள் மாத்திரம் அங்கு உட்காடுவார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்திற்கு ஒரு முறை தான் ஆசாரியன் போக முடியும். ஆனால் இவர்கள் சதா காலங்களில் அங்கு போகிறார்கள். இது யார் கற்றுக் கொடுத்தது? எந்த வேதத்தில் இருக்கிறது? நன்றாக சிந்தித்து பார்கள். இந்த காரியங்களை வைத்து இன்றைக்கு ஆலயங்கள் நடத்துகிற இவர்களே அந்தி கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளும் அந்தி கிறிஸ்துவிற்கு தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிறார்கள். சாத்தானின் வேலையை மனிதனை தேவனிலிருந்து பிரிப்பது தான். அவன் எப்படி பிரிக்கிறான் என்றால் நாம் நன்றாக பார்க்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சர்ப்பம் தந்திரமானது. இது எபிரேயர் வார்த்தையில் இந்த சர்ப்பத்தின் பெயர் நாகாஸ். இந்த நாகாஸுக்கு எபிரேயர் வார்த்தையில் 3 எழுத்துகள் உண்டு. நூன், கேத், ஷீன். இந்த நூன், கேத், ஷீன் என்பது தான் நாகாஸ். இந்த நாகாஸ் என்றால் சர்ப்பம் என்று பெயர். இந்த சர்ப்பத்திற்கு இந்த எபிரேயர் வார்த்தையில் விளக்கம் என்ன கொடுக்கப்படுகிறது என்றால், நூன் என்றால் விதை, கேத் என்றால் பிரித்தெடுத்தல், ஷீன் என்றால் எல்சடாய் தேவன். என்னுடைய பெயர் என்ன இருக்கிறது என்றால், எல்சடாய் தேவனிடத்தில் இருந்து அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களை இவன் பிரித்து விடுகிறான். ஆலயத்திலும் விசுவாசிகளும் அநேக இடத்திலும் என்ன நடக்கிறது என்றால், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யான வார்த்தைகளை சொல்லி அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் இவன் பிரித்து தனக்கென்று வைத்துக் கொள்கிறான். பெரிய ஆலயங்களில் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நாகா சர்பத்தின் வேலை. இந்த சர்பத்தின் வேலை தான் அன்றைக்கு ஆதாமை அப்படி ஏமாற்றியது. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் இன்றைக்கு சபைகளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி பிரிக்கின்றது என்றால்,
என்றால் இச்சை, பொருளாசை, தேவன் எதை வேண்டாம் என்றாரோ அதை வேண்டும் என்று சொல்வது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த பண ஆசையில் விழ வைப்பது, வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது, நீங்கள் ஆலயத்தை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள், அந்த ஆலயம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த 2 ஸ்தாபனங்களுக்காக ஆலயத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஜனங்கள் அநேகர் உண்டு. இந்த 2 ஸ்தாபனத்தின் நிமித்தமே இந்த கள்ள கிறிஸ்துவின் ஆவிகள் அநேக இடங்களில் கிரியை செய்து வருகிறது. எப்படி என்றால் வேதம் சொல்கிறது, யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்கின்றது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலியம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில். இங்கு நாம் அநேக வார்த்தைகளை பார்க்க முடியும். இவர்கள் காயினுடைய வழியில் நடக்கிறார்கள். காயினுடைய வழி என்ன? தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்வது. எதற்காக? போராமை. இந்த போராமை யாரிடத்தில் இருக்கிறது என்றால், இந்த எரிச்சல் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் சாத்தான் இடத்திலேயே. சாத்தானை தள்ளின பிறகு இந்த சாத்தான் தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளை எப்படி பிரித்தானோ அந்த எரிச்சலோடு இன்றைக்கு சபையில் உள்ள அநேக விசுவாசிகளையும் கிறிஸ்தவர்களையும் ஊழியக்காரர்களையும் பொய்யான தீர்க்கதரிசியாகவும் பொய்யான விசுவாசிகளாக மாற்றி வழி நடத்தி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னுமாய் பீலியம், இந்த பீலியம் அநீதியின் கூலிக்காக என்ன செய்கிறான் என்றால், அருமையாக தேவனுடைய வார்த்தைகளை பேசிய பீலியம், இந்த பீலியம் பேசினது போல் வேறு எந்த தீர்க்கதரிசியும் பேசவில்லை. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அவன் அநேக காரியங்களை பேசுகிறான். இதோ யாக்கோப்பில் ஒரு நட்சத்திரம் எழும்பும் என்று. இப்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு பீலியம் கடைசியாக அந்த பாலாக்கினுடைய பணத்திற்காக, வெள்ளிக்காகவும் தன்னுடைய கடைசி வார்த்தையாக அவன் 99% சத்தியத்தை பேசினான். ஒரே ஒரு பொய்யை சொன்னான். என்ன என்றால், அவர்களை விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் செய்யத்தக்கதாக ஒரு 2 ஏற்படுத்தி கொடுத்தான். அது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிற சபைகளில் இந்த பொருளாசையை குறித்து, இந்த பண ஆசையை குறித்து இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? கள்ளத்திற்கு இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி அநேக ஊழியர்களுக்கும் அநேக விசுவாசிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை சபையில் இருந்து பிரித்து விடுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து பிரித்து விடுகிறான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வரை கூட நாம் பார்க்கும்போது, அந்த கள்ள போதர்கள் சபைகளில் 2 சாரார் இருப்பார்கள். ஒருவர் அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவர், இன்னொரு தேவ ஆவியுடையவர். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள் எப்போதும் தங்களை தாழ்த்த மாட்டார்கள், கள்ள போதர்களை நேசிப்பார்கள். ஏனென்றால் இந்த கள்ள போதர்கள் எப்போதும் ஆசீர்வாதத்தை குறித்தே, பணத்தை குறித்தே செய்தி வரும். இவர்கள் பொருளாசையை உண்டு பண்ணி அந்த விசுவாசிகளிடம், பாவப்பட்ட ஜனங்களிடம் பொருளாசை குறித்து பேசி இந்த பொருளாசையான வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் என்று அவர்களை மாற்றி விடுவார்கள். ஆகையால் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த பொருளாசை நிமித்தம் சபை விட்டு பிரிக்கப்படுவார்கள். சபை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சபை. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சபையை விட்டு இவர்கள் பிரிக்கப்பட்டு தன்னிச்சையாய் நடத்தப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சபைகள் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், இந்த ஓநாய்கள். தேவன் ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அநேக அந்தி கிறிஸ்துகள் என்று யோவான் சொன்னது யார் என்றால், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் தான். பணத்திற்காக போராடுகிறவர்கள். அடுத்தவன் பணத்திற்காக காணிக்கை என்ற பெயரில் இச்சிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஆசாரியர்களும், பூசாரிகளும், பாஷர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று வேதம் சொல்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் பார்த்து அவர்களிடத்திலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களிடத்தில் உள்ள அபிஷேகம், உங்களிடத்தில் இருக்கிற அந்த உண்மையான ஊழியர்கள் இந்த காரியத்தை குறித்து உங்களிடத்தில் பேசுவார்கள். அப்போஸ்தலர் 10:44 நாம் பார்க்கும்போது, பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த வசனத்தை கேட்ட அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கூட நாம் பார்க்கும்போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால், எந்த சபைக்குள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாரானால், அந்த சபையிலிருந்து இந்த அந்தி கிறிஸ்து ஆவிகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும். ஆகையால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள்.
அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அப்போது நோக்கி பார்க்கும்போது இந்த பூமியில் உங்களுக்கு 2 ஆசீர்வாதம் கிடக்கின்றது. ஒன்று, அந்த வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் ஆவி அந்த காலத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. ஏனென்றால் அந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளுகிறவர்கள் மகா உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளுவார்கள். அந்த உபத்திரவம் இதற்கு முன்பதாக நடந்ததில்லை. அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வஞ்சகமான காரியத்தை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த வார்த்தைகளை இன்னுமா வேதத்திலிருந்து படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னுமா இந்த போப் மார்க்கத்தை குறித்தும் ஓய்கோமேனே குறித்தும் 666 என்ற காரியம் இருக்கின்றது. அதை குறித்து அடுத்த பாகத்தில் நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசிங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். God bless you.